أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழகான அருமையான ஒன்று கூடலிலே முஸ்லிம் சமுதாயத்தின் பலமும் பலகீனமும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முதலாக இது ஒரு பெரிய ஒரு தலைப்பு, ஒரு மணி நேரம் ஆக குறைந்தது தேவைப்படக்கூடிய தலைப்பு என்பதை நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இப்பொழுது எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய 20 நிமிடங்கள் எனக்கு, அதாவது என்ன இஃப்தாருடைய நேரமும் அவங்க விரும்பினால் கூட தர முடியாது. காரணம் இஃப்தாருடைய நேரம் நெருங்கி கொண்டிருப்பதனால் ஒரு 20 நிமிடங்கள் எங்களுக்கு முன்னாலே என்ன செய்கின்றன இருக்கின்றன. இந்த நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு எல்லோருக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கவலை, முஸ்லிமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அன்பும் கரிசனையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுடைய கவலையும் நிச்சயமாக எது என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபட்டு பலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையா? ஒரு பலமான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? எப்பொழுது நாம் அந்த நிலையை அடைவோம் என்கின்ற ஒரு ஏக்கம் என்பது எல்லோருடைய உள்ளத்திலும், அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது பரிவுள்ள கருணையுள்ள எல்லோரும் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிந்தனை தான் இந்த சிந்தனை. இதற்காக நாம் பல உரைகளை பார்க்கிறோம், பல முயற்சிகளை பார்க்கிறோம், பல முன்னெடுப்புகளை காண்கிறோம். இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு மாறிவிட்டது அப்படி என்று சொன்னால், ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். இது கொஞ்சம் காலம்தான் நடக்கும், எல்லாமே என்ன செஞ்சிரு காணாம போயிடும் என்று சொல்லி எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் அந்த ஒரு அவநம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துடைய சூழல் மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதற்கு என்ன காரணம் என்றால், இஸ்லாமிய சமுதாயத்தில் எல்லோரும் ஆசை வைக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்கின்ற பலம் எம்மிடத்தில் குறைவாக இருப்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் என்ன காரணம், இஸ்லாமிய சமுதாயத்தில் இப்படியான ஒரு நிலை ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் கண்டறியாத வரையில் நாம் எல்லோரும் ஒன்றாக வாழுவது என்பது அல்லது ஒன்றாக கொஞ்சம் காலம் நடைபோடுவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதுமே அதாவது எப்பொழுதுமே நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பலகீனங்களை கண்டறியாமல் எமதுக்கு பின்னால் எமது நடையை அதாவது பயணத்தை தடுக்கக்கூடிய குறைகளை கண்டறியாமல் நாம் எவ்வளவுதான் ஒன்றுபட நினைத்தாலும், ஒரு வழியில் போக நினைத்தாலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒரு நாளும் என்ன செய்யாது, அந்த இலக்கை அடைய முடியாது. நான் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இன்றைக்கு பௌதிக ரீதியாக ஒன்றுபட முடிந்த ஒரு சமுதாயம் என்று சொன்னால், மிக இலகுவாக ஒன்றுபட முடிந்த ஒரு சமுதாயம் என்றால் நிச்சயமாக முஸ்லிம் சமுதாயம் தான். பௌதிக ரீதியாக முதலாவது பாருங்கள், எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால், எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இன்றைய உலகில் 160-170 கோடியை முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை தாண்டி கொண்டிருக்கிறது. எத்தனை கோடி? 160-170 கோடியை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எண்ணிக்கை தாண்டி கொண்டிருக்கிறது. ஆள் பலத்தில் எந்த குறைவும் இல்லை, ஆள் பலத்தில் எந்த குறைவும் இல்லை என்று சொல்கின்ற அளவில் 160-170 கோடிகளை இந்த இஸ்லாமிய சமுதாயம் தாண்டி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் கூட அந்த எண்ணிக்கையை எங்களால் என்ன செய்ய முடியவில்லை, சேர்க்க முடியவில்லை, ஒரு அணியில் கொண்டு வர முடியவில்லை. ஏன், ஒரு நாட்டில் ஒரு ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதியில் கூட என்ன செய்ய முடியவில்லை, அவர்களை சேர்க்க முடியவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். நில ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நில ரீதியாக இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடுவதற்கு, இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபடுவதற்கு இந்த நாடுகளைப் போல வாய்ப்புள்ள எந்த நாடுகளும் இல்லை. கிறிஸ்தவ நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது பௌத்தம் ஆளுகின்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற எல்லா நாடுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏதோ இடையில் பல நாடுகள் பிரிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆனால் நீங்கள் கிழக்கில் இருந்து, சைனாவுடைய போர்டரில் இருந்து இந்த ஆப்பிரிக்காவுடைய மேற்கு போர்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்துடைய நாடுகள் தான் தொடராக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள்.
இடையில எந்த நாடுகளும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் முஸ்லிம் நாடுகள் தான் தொடராக என்ன செய்வது இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தென்பகுதியிலிருந்து இஸ்லாமிய நாடுகள் ஆரம்பிக்கிற நாடிலிருந்து வடக்குடைய எல்லை வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய நாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது. நில ரீதியாக இந்த இஸ்லாமிய சமுதாயம் நாங்கள் ஒன்று அல்லது ஒரே ஆட்சி அல்லது ஒரே நிர்வாகம் என்று அறிவிப்பதற்கு மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லை. இந்தியா பிரிந்த பொழுது பங்களாதேஷ், பாகிஸ்தான் எப்படி இடைவில் இந்தியா குறுக்கிட்டு பிரிந்திருந்தது, அது மாதிரியான நிலை பிரச்சனைகளும் என்ன இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இல்லை. நீங்கள் நில ரீதியாக பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவ்வளவு இலகுவாக 50 முஸ்லிம் நாடுகளும் ஒரே நிலக்கோர்வையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். எனவே நிர்வாக ரீதியாக சிக்கல்கள் இல்லை. பலம் என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்த சமுதாயத்துடைய இன்றைய நவீன உலகில் மிகப்பெரிய வளமே பெட்ரோலியம். மிகப்பெரிய பலமே இந்த நவீன உலகில் பொருளாதார ரீதியாக ஆளுமை செலுத்தக்கூடிய மிகப்பெரிய பலம் எது? பெட்ரோலியம். இந்த பெட்ரோலியம் விளையக்கூடிய நாடுகளே முஸ்லிம்களுடைய கையில் தான் என்ன செய்கின்றன இருக்கின்றன. மத்திய கிழக்கு உட்பட இன்னும் பிரதானமாக இந்த பெட்ரோலியத்திலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய நாடுகளாக முஸ்லிம் நாடுகள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக இலகுவாக சேர முடிந்த ஒரு பலம் மிக்க நில ரீதியாக வள ரீதியாக சேர முடிந்த ஒரு சூழல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு வகையில் சொல்ல போனீங்கன்னு சொன்னால் ஒரு மதத்தவரை ஒரு கொள்கையில் உள்ளவர்களை ஒன்று சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் மூலாதாரம். இப்ப பௌத்தர்கள் தாங்கள் பிரிந்திருக்கக்கூடிய அந்த பௌத்த மதம் எல்லாவற்றையும் எல்லோரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் கட்டாயம் அவர்களை ஒரு கொள்கையின் பால் அழைக்க வேண்டும். பௌத்தர்கள் என்கின்ற அந்த பௌத்தத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும். அதுக்கு மிக முக்கியம் ஒரு மூலாதாரம். ஒரு மூலாதாரம், மக்கள் நம்பக்கூடிய ஒத்தன்டிக்கான ஒரு மூலாதாரம் மிக முக்கியம். இந்த சிறப்பம்சத்தை இஸ்லாத்தை தவிர வேற எந்த மதத்தில் காண முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல அடித்தளம் உள்ள மூலாதாரம். இதை நீங்கள் வேற எந்த மதத்தில் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. பௌத்தமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம். அவர்கள் பைபிளின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தாலோ அல்லது பௌத்தத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைத்தாலோ அங்கே சிதைக்கப்பட்ட மூலாதாரங்களையும் மனித சிந்தனைகள் ஏற்றுக்கொள்ளாத மூலாதாரங்களையும் தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உள ரீதியாகவே அவர்கள் திரும்பி செல்கிற நேரத்தில் மிகப்பெரிய பலகீனம். இப்போ ஒழுக்கக்கேட்டை கிறிஸ்தவ உலகம் தடுக்க வேண்டும் என்று நினைத்தால், கிறிஸ்தவ உலகம் ஒழுக்கக்கேட்டை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒழுக்கக்கேடு கூடாது என்று சொல்வதற்கு ஒரு பலமான ஒரு மூலாதாரம் அவர்களிடத்தில் என்ன இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய வார்த்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் என்று சொல்லக்கூடிய சுன்னா ஆதாரபூர்வமாக பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினர் யார் பேசினாலும் என்ன சொல்றோம், அல்லாஹு தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இப்படிதான் நம்ம சொல்றோம். என்ன காரணமாக சொல்கிறோம்? அவ்வளவு ஆதாரபூர்வமான அடிப்படைகளோடு வாழக்கூடிய ஒரு சமுதாயம். இலகுவாக எவ்வளவு தூரம் தவறி போனாலும் சரி அவர்களை திருப்பி அழைப்பதற்குரிய ஒரு பலமான நம்பிக்கையான சிந்தனை பூர்வமான மூலாதாரம் எங்களிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்ப நீங்க நினைத்து பாருங்கள், உள ரீதியாக அதான் கொள்கை, வள ரீதியாக நில ரீதியாக எல்லா வகையிலும் ஒன்றுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு சமுதாயம் தான் முஸ்லிம் சமுதாயம். எனவே நாங்கள் பௌதிக ரீதியாக பலம் பெறவில்லை என்று சொல்கின்ற வாதம் பலகீனமானது. அப்படி அல்ல. உண்மையிலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினர் இப்பொழுது ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் மிக இலகுவாக என்ன செய்யலாம், ஒன்றுபட்டு விடலாம். அவர்களுக்கான உலக ரீதியான காரணிகள் எல்லாமே நிறைந்துதான் இருக்கின்றன. பிரச்சனை என்ன அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே 3 துஆக்கள் கேட்டார்கள். அதுல ஒரு துஆ என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒட்டுமொத்த எதிரிகளும் சேர்ந்து அழிக்கக்கூடிய சூழ்நிலையை யா அல்லாஹ் ஏற்படுத்தி விடாது. ஒட்டுமொத்த எதிரிகளும் சேர்ந்து அழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் அப்படி என்று சொன்னால், இந்த துஆவை அல்லாஹ் எப்படி அங்கீகரிக்கிறான்னு சொன்னால், எதிரிகளால் இந்த சமுதாயம் சின்ன பின்னப்படாது, நீங்களே உங்களுக்குள் சின்ன பின்னப்பட்டுக் கொள்வீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், அந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் அளித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். எனவே பலம் என்பது இஸ்லாமிய சமுதாயத்திலே இல்லாமல் இல்லை, சூழல் இல்லாமல் இல்லை, எல்லா வகையான ஆற்றலும் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. பண பொருளாதாரம் என்று எல்லா வகையிலுமே இருக்கின்றன. ஆனால் சேர முடியாத பல காரணங்கள் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். சேர முடியாத பல காரணங்கள் எங்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒரே பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய மிகப்பெரிய பலகீனமாக நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே
அழகாக விளங்கப்படுத்தி காட்டினார்கள் இந்த செய்தியை. ததா அலைக்குமுல் உமம் கமா ததா அலா கஸாதிஹா. சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி உணவு உண்கின்றவர்கள் வேகமாக வருவார்களோ அதுபோல இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எல்லோரும் என்ன செய்வார்கள்? வேகமாக வருவார்கள் பங்கிட்டுக் கொள்ள. எதை? இஸ்லாமிய சமுதாயத்தை பங்கிட்டுக் கொள்ள, இஸ்லாமிய சமுதாயத்தின் வளத்தை பங்கிட்டுக் கொள்ள வேகமாக வருவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு அவமின் கைல்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சமாக இருப்போமான்னு கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் என்ன ரீசனை கேட்கிறாங்க? உலக ரீதியாக பலகீனமாக இருப்போமா, உலக ரீதியாக நாங்கள் வீக்காக இருப்போமா? காலு அவமின் கைல்லத்தின் நஹ்னு யௌமஇதின் யா ரசூலல்லாஹ். அன்றைய தினம் நாங்கள் குறைந்தவர்களாக இருப்போமே, அதனால் தானா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், பல் அன்தும் கதீரூன், நீங்க அதிகமானவர்களாக இருப்பீர்கள். உண்மையில் இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துடைய சனத்தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்குள்ள சரியான பிளவை இரண்டாக பிரித்தால் அதிகமாக சனத்தொகை உள்ள சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயமாக தான் என்ன செய்யுது இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மிகப்பெரிய அந்த பிரிவை, கத்தோலிக்க பிரிவையும் மற்ற பிரிவுகளை விட்டு பிரித்து விட்டால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி பிரச்சனை இல்லை. ஷியாக்களை பிரித்தாலும் கூட அந்த அளவுக்கான பாதிப்பு என்ன செய்யாது, எண்ணிக்கையில ஏற்படாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மத்திய உள்ள பிரிவை அப்படியே காட்டினோம் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்துடைய சனத்தொகை தான் இன்றைக்கு என்ன அதிகமான சனத்தொகை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பல் அன்தும் கதீரூன், நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வலாகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போல நீங்கள் இருப்பீர்கள். வெள்ளத்திலே அடிபட்டு செல்லுகின்ற சருகுகள் போல இருப்பீர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல யன்ஸி அன்னல்லாஹு மின் குலூபி அதுவிக்குமுல் மஹாபத வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன். அல்லாஹ் தஆலா உங்களது எதிரிகளுடைய உள்ளங்களிலிருந்து முஸ்லிம்கள் என்ற அச்சத்தை எடுத்துருவான். முஸ்லிம் அப்படி என்று சொன்னால் ஏற்பட்ட ஒரு அச்சம் ஒரு காலத்தில் இருந்தது, அந்த அச்சத்தை அல்லாஹ் தஆலா எடுத்துடுவான். முஸ்லிம் என்று சொன்னாலே சீப்பாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன செஞ்சிருவான், அவருக்கு அந்த சூழல் வந்துவிடும். வலயன்ஸி அன்னல், அதே போன்று வல யக்திஃபன்னல்லாஹு ஃபீ குலூபிக்குமுல் வஹன், உங்களது உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா வஹன் என்பதை போடுவான் அப்படின்னு சொன்னான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிற இந்த ஹதீஸ் மிக பிரதானமான ஒரு ஹதீஸ். அதாவது இஸ்லாமிய சமுதாயத்துடைய சீர்குலைவை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு செய்தி. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு வமல் வஹ்னு யா ரசூலுல்லாஹ், வஹன் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். வஹன் என்று சொன்னால் என்ன என்று கேட்கிறார்கள். வஹன் என்றால் மொழியில் அவங்களுக்கு கருத்து தெரியும், பலகீனம் என்று. ரசூலுல்லாஹ் என்ன வஹனை சொல்கிறார்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகம் பற்றிய மோகம், மரணம் பற்றிய வெறுப்பு. மரணம் பற்றிய வெறுப்பும் உலக மோகமும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துடைய பலகீனத்திற்கான பிரதான காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, அதாவது இது காரணிகளுக்கெல்லாம் பிரதான காரணி. நம்ம பல பலகீன, கொள்கை ரீதியான பலகீனம், ஒவ்வொரு பலகீனங்களை நம்ம கேட்போம். இந்த பலகீனங்களுக்கெல்லாம் பின்னாலே என்ன இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா என்ன பலகீனம்? இதுதான் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலக மோகமும் மரணம் பற்றிய வெறுப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு இன்னொரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், சிலர் மரணிக்க ஆசைப்படுவார்களாம். அதாவது யமுரு ரஜுலு பி கப்ரி அஹீஹி கால யா லைதனி மகான வமா பிஹி ஹுப்புல் ஆகிரா. சிலர் கபர்களுக்கு பக்கத்தால நடந்து போவாங்களாம், நான் இதுக்கு முன்னால மௌத்தாகி இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவானா. ஒரு கபரை பார்த்துட்டு இவன் இடத்துல நான் இருந்திருக்க கூடாதான்னு சொல்லுவானா. அப்படி சொல்றவனுக்காவது மறுமை பற்றிக்குமான்னு கேட்டால் மறுமை பற்றில் அவன் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை கூட நான் மௌத்தாகி இருக்க கூடாதான்னு சொல்றவன் கூட எதனால சொல்றான் தெரியுமா? அவ்வளவு உலக மோகத்தால அவன் அடைஞ்ச கஷ்டங்களை நினைச்சு மௌத்தாக நினைப்பானே தவிர மறுமை நாளுக்காக மௌத்தாக என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியில் என்ன பலகீனம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு செய்தியை பாருங்கள். ஏனென்றால் உண்மையிலேயே எமது பலகீனத்தை நாம் தேடுகிற நேரத்தில் எங்களுக்கு சிறந்த வழிகாட்டியது அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களும் தான். அவர்கள் தான் பலகீனத்தை என்ன செய்வார்கள், மிக சிறந்த முறையில் திறன்பட சொல்ல வாய்ப்புண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இந்த சமுதாயம் எப்பொழுது பலகீனம் பெறும், பலகீனமாகும் என்று சொல்கிற நேரத்தில் இதா தபாயஅதும் பில் ஈனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஈனா என்ற பொருளாதார முறையில் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டால், ஒரு வட்டி முறையை சொல்றாங்க, ஹலாலை ஹராம ஹலாலாக்கி அதை என்ன ஒரு வட்டி முறை, அதை இஸ்லாம் என்ற பெயரில் நீங்க ஒரு வியாபாரம் செய்வீர்கள்,
அப்படி ஒரு இதுக்கு காரணம் என்ன, பின்னணி என்ன? ஹுப்பு துன்யா, உலக மோகம். அந்த மாதிரி வட்டி முறையில் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டால் அகத்தும் அத்னாபல் பக்கர், விவசாயமே போதும், அதாவது விவசாயமே போதும் என்றால் விவசாயிக்கு சொல்லல, அந்த நிலங்களை எல்லாம் சொந்தமா வச்சுக்கிறானே அவனுக்கு சொல்லப்படுறது வரதீன், அதாவது வரதி தும்பி ஜர. அதே போன்று விவசாயமே என்று திருப்தியாக நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் தரக்துமுல் ஜிஹாத், ஜிஹாத் என்ற அந்த உயிரோட்ட போராட்டத்தையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் சல்லல்லாஹு அலைக்கும் துல்லன், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு இழிவை சாட்டுவான், ஒரு கேவலத்தை அல்லாஹு தாலா விதிப்பான். லா யன்ஸிஉஹு ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்கள் தீனின் பக்கம் திருப்பி நீங்கள் வருகின்ற காலம் வரைக்கும் அல்லாஹ் அது உங்களிடமிருந்து அகற்றவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்திகள் நீங்க பல இடங்களில் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம், விளங்கி இருக்கலாம். ஓகே, இப்போ ஹுப்பு துன்யா என்ற பகுதி எங்களிடத்திலே இருக்கிறதா, அதன் காரணமாகத்தான் நாங்கள் பலகீனப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்ம எவ்வளவு பலகீனப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிக சிறந்த ஆதாரம் நம்ம இருக்கக்கூடிய ரமலான். நான் பெரிய உதாரணங்களுக்கெல்லாம் போய் அப்படியே அங்கே வச்சுக்கிட்டு விரும்பல, சிறிய உதாரணம். இந்த ரமலான் ஒரு பெரிய ஒரு உதாரணம். எங்களது உலக மோகத்திற்கும் எங்களது மனரீதியான பலகீனத்திற்கும் பெரிய உதாரணம் இந்த ரமலான். இந்த ரமலானை ஆரம்பிக்கின்ற ஷாபானுடைய ஆரம்பத்தில் நிறைய பேர் என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னா, 2017 ரமலான் மாதிரி இந்த ரமலானை வீணாக்காம இந்த 2018 ரமலானை நிச்சயமாக நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்துவோம் என்ற உறுதியில் தான் நிறைய பேர் இந்த ரமலானுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்க. இந்த 2018 15வது நோம்புக்கு வந்துட்டோமா, இப்போ கேட்டு பாருங்க கொஞ்சம் பேர்கிட்ட, இந்த ரமலான் அதை தான், அவ்வளோதான், இன்ஷா அல்லாஹ் 2019வது ரமலானை ஒழுங்காக பயன்படுத்துவோம்னு முடிவுக்கு இப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க. 2019 ரமலானை ஒழுங்காக பயன்படுத்துவோம் நிறைய பேருடைய மனசுல முடிவு இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த முடிவுல தான் இருக்கேன். குர்ஆனை ஒரு நாளைக்கு 2 ஜுசு ஓதுறதுக்கெல்லாம் முடிவெடுத்தவங்க இருப்பாங்க. ஒரு சூரத்து ஓதாம காலம் போயிடும். இரவுல தொழுதுட்டு துவாக்கள் கேட்டு என்னமெல்லாம் செய்யணும் முடிவுகள் எடுத்திருப்பார்கள். அதையெல்லாம் தாண்டி போயிருக்கும். இஃப்தார நோமலா செய்யறது, மிச்சம் பெருசா என்ன செய்வதில்லை, வயிற்றை நிரப்பிக் கொள்வதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இரவு வேளையில 4 முறை சாப்பிட்டு இருப்பார்கள். இப்படி பல காலங்களை கழித்து விட்டவர்கள் எமக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சந்தேகமே இல்லை, அவர்களுக்கு தெரியும் நாங்க எந்த நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு ரமதானில் 15 நாள் எடுக்கின்ற முடிவை எங்களால் செய்து கொள்ள முடியவில்லை. எத்தனை நாள்? 15 நாள் எடுக்கக்கூடிய முடிவை செய்து கொள்ள முடியவில்லை. சிலர் தாங்க முடியாம அந்த ரமதான்ல நாங்கள் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி டிவி அப்படியே சுத்தி அல்மாரிக்கு மேல என்ன செஞ்சிரு, தூக்கி போட்டு வச்சிரு. அவ்வளவு பயம் டிவிக்கு. எதுக்கு பயம்? அவ்வளவு பயம்னா என்ன, நம்மளை கெடுத்து விடுமோ என்பதற்காக வேண்டி தூக்கி எடுத்து போட்டுறது. 15 ரமலான்லேயே திருப்பி பிரிச்சவர்கள் எங்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? எங்களால் ஒரு சாதாரண விஷயத்தை கூட, ஒரு சாதாரண ஒரு பற்றை கூட எங்களால் விட்டுவிட முடியவில்லை. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சஹாபாக்களுடைய தியாகங்களை நாம் பேசுகிற நேரத்தில் அவர்கள் எந்த தியாகம் செய்தார்கள்? ஹலாலை தியாகம் செய்தார்கள். எதை தியாகம் செய்தார்கள்? அல்லாஹ் அனுமதித்த, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலை தியாகம் செய்தார்கள். எங்களிடத்தில் வேண்டப்படுவதெல்லாம் எது தெரியுமா? ஹராம தியாகம் செய்யுமாறு தான். ஹலாலை எல்லாம் விட சொல்லி என்ன செய்யல, யாரும் கேட்கல. இன்றைக்குள்ள உச்சகட்ட ஈமானே அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம், அதாவது சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னக்கும் ஃபீ ஸமன், நீங்கள் இருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், உங்களுக்கு ஏவப்படுகின்ற விஷயத்தில், அதாவது கதீருன் உலமாவுக்கும் கலீலுன் ஹுதபாவுக்கும், உங்கள பேசுகின்றவர்கள் குறைவு, உண்மையான அறிஞர்கள் அதிகம். ஃபமன், உங்கள யாராவது ஃபமன் தரக்க உஸ்ரமா உமிர பிஹி ஃபகத் ஹலக், ஏவப்படுகின்ற 10ல் 1ஐ விட்டாலும் நீங்கள் அழிந்து போய்வீர்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸயஅதி அலைக்கும் ஸமான், உங்களுக்கு ஒரு காலம் வரும், கதீருன் உலமாஹும் வ கலீலுன் ஹுதபாஹும், அதாவது கதீருன் ஹுதபாஹும் வ கலீலுன் உலமாஹும், உலமாக்கள் கொஞ்சம் பேராகவும் பேசுகின்றவர்கள் அதிகமானவராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும், அங்கே வரும். அந்த காலத்தில் ஃபமன் அகத உஸ்ரமா உமிர பிஹி ஃபகத் நஜா, ஏவப்படுகின்ற 10ல் 1ஐ கடைபிடித்தாலும் அவர் தப்பிக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 10ல, அதாவது 9 அல்ல, 10ல் 1ஐ கடைபிடித்தாலும் அவர் தப்பிக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா எங்களிடத்துல வேண்டப்படுவது எது? ஹலாலை விடுமாறு அல்ல, ஹராமை விடுமாறு. அன்புள்ள சகோதரர்களே, நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலகீனத்தை எப்படியெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் என்றால், ஒரு இடத்தில் நாம் ஒன்று கூடுகிறோம் என்றால் அந்த இடத்தில் உலக மோகம் இருக்குமாக இருந்தால், நான் இதில் மிகைக்க வேண்டும், என் சிந்தனை மிகைக்க வேண்டும், எனது பெயர் மிகைக்க வேண்டும், எனது சக்தி மிகைக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்குமாக இருந்தால் அழிஞ்சிடும். ஒரு ஊர்ல ஒரு விஷயத்துக்காக ஒன்று கூடுகிறோமாக இருந்தால்
எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்ய போகிறோமாக இருந்தால் நான் இதில் மிகைக்க வேண்டும், என் பெயர் வர வேண்டும், என் நான் நிலை பெற வேண்டும், அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த முகஸ்துதி அங்கே இருக்குமாக இருந்தால், உலக மோகம் இருக்குமாக இருந்தால் அழிந்துவிடும். அன்புள்ள சகோதரர்களே, எமது அழிவுக்கும் எமது பிரிவுக்கும் எமது பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? உலக மோகம். சிம்பிளான ஒரு உதாரணம், திகனையுடைய பிரச்சனை. திகனையுடைய பிரச்சனை நேரத்தில் கலெக்ஷன் நடக்குது. அவர்களுக்குரிய நிவாரணத்துக்காக முஸ்லிம் சமுதாயமே கவலைப்பட்டு கலெக்ஷன் நடந்தது. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவியது, ஆதாரப்பூர்வமான செய்தியாகவும் அது கிடைத்தது. திகனையுடைய பேர்ல கலெக்ஷன் பண்ணி 1.5 கோடி அடிச்சிட்டாங்க ஊர்ல. நாட்டில் எந்த பேர்ல கலெக்ஷன்? திகனுடைய பேரை பண்ணி கலெக்ஷன் பண்ணி 1.5 கோடிக்கு மேல் சொத்து அபகரிப்பு என்று சொல்லி உத்தியோகபூர்வமான ஒரு அறிவிப்பு என்ன செஞ்சது வந்தது. இங்க பிரச்சனை என்ன? இங்க என்கிற பிரச்சனை ஹுப்பு துன்யா, உலக மோகம் என்பதை தவிர வேற இந்த செய்தி ஒன்று முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு கிட்டுமாக இருந்தால் எங்களது பொருளாதார விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளலாம். கலவரம் நடக்குது, கலவரம் நடந்து முடிஞ்சு எப்பயும் கலவரம் என்கின்ற ஒரு பகுதி நடந்தா அது கண்டினியூஸ்லி நடக்கும், அதோட முடிஞ்சிடும். ஒரு கிழமை முடிஞ்சு திருப்பி அது கண்டினியூ பண்ற மாதிரியான நிலை கலவரத்துடைய இயல்பே கிடையாது. உங்களுக்கு தெரியும், திடீர்னு ஒரு செய்தி வந்துச்சு, என்ன ஒரு கடை எரிஞ்சுது, கலவரம் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு போற என்ன கடை எரிஞ்சுது, என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா அவரே எரித்தாருன்னு போற அடுத்த செய்தி வருது. அவரே என்ன எரித்து கொண்டார், கடையை தானே என்ன செஞ்சாரு, ஏதோ கிளைம் பண்ணதுக்கு எரித்து கொண்டாருன்னு செய்தி வந்தது. இதுக்கு பின்னால என்ன இருக்குது? ஹுப்பு துன்யா. வேற என்ன பிரச்சனை எங்களோட இருக்கு நினைச்சு பாருங்க. உலக மோகம் தான் எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு பின்னால் செல்வாக்கு செலுத்திக் கொண்டது. கொள்கை பிளவாக இருக்கலாம், குர்ஆன் சுன்னாவை விட்டு நாம் தூரமாகின்ற பிளவாக இருக்கலாம், அதாவது ஒரு விஷயத்தில் ஒற்றுமைப்பட்டு செயல்படுகின்ற நிர்வாக பிரச்சனைகளாக இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பது ஹுப்பு துன்யா என்ற இந்த உலக மோகம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு உலக மோகம் எங்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது? செல்வாக்கு செலுத்தி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட சொல்லி காட்டுகிறான், உங்களில் 20 பேர் இருந்தால், சஹாபாக்களை பற்றி சொல்கிற நேரத்தில் நீங்கள் பாருங்கள், நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் சஹாபாக்கள் கொள்கையில் எவ்வளவு உறுதியானவர்கள், உலக பற்றி என்பது அவர்களிடத்தில் எவ்வளவு குறைவாக இருந்தது. சஹாபாக்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களிலே 20 பேர் இருப்பார்களாக இருந்தால், உங்களிலே 20 பேர் இருப்பார்களாக இருந்தால் 200 பேரை நீங்கள் மிகைப்பீர்கள். எத்தனை பேரை மிகைப்பீர்கள்? 200 பேரை மிகைப்பீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 1க்கு 10 ஈக்குவல் என்று சொல்றான். அவ்வளவு பலம் உங்களிடத்தில் இருக்கிறது. பின்னர் அதே குர்ஆன் சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் ஆன ஹஃபஃபல்லாஹு அன்கும். இப்ப அல்லாஹ் தஆலா குறைத்து விட்டான் அந்த எண்ணிக்கை. வ அலிம அன்ன ஃபீக்கும் தஅஃபா, உங்களுக்கு மத்தியில் ஒரு பலகீனம் இருப்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இப்ப என்ன கணக்கு அப்படின்னு சொன்னார், 100 இருந்தால் 200ஐ மிகைப்பீர்கள், 100 இருந்தால் 200ஐ மிகைப்பீர்கள், 1000 பேர் இருந்தால் 2000ஐ மிகைப்பீர்கள். அப்படின்னா ஒருத்தருக்கு 2 என்கின்ற நிலை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களுடைய அந்த காலப்பகுதியிலேயே பத்ர் யுத்தம் ஆரம்பித்த நேரத்தில் இருந்த பலம் ஹுனைன் யுத்தத்தில் என்ன செஞ்சாச்சு? குறைஞ்சாச்சு. எதன் காரணமாக குறைந்தது தெரியுமா? எதன் காரணமாக குறைந்தது தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை நாம் கவனத்திலே எடுத்து சீர் செய்வோம் என்று சொன்னால், இந்த பகுதியை மனதிலே எடுத்து நாங்கள் சீர் செய்வோம் என்று சொன்னால், பல இடங்களில் உள்ள எமது பலகீனத்தை நாம் என்ன செய்யலாம்? தவிர்த்துக் கொள்ளலாம். எதன் காரணமாக குறைந்தது என்பதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். பத்ர் யுத்தம் 300 லட்சம் பேர் சஹாபாக்கள் இருந்தார்கள், பலமாக இருந்தார்கள், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஹுனைன் யுத்தத்தில் அதே சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அதே பலம் இருக்குது. பலகீனம் எப்படி வந்தது தெரியுமா? கிரவுடு கூட, பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார் என்று சொன்னால், இன்றைய தினம் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொன்னார்கள். இன்றைய தினம் எங்களுக்கு தான் வெற்றி என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் அதுக்குள்ள நுழைகிறாங்க. புரிந்து கொள்ள வேண்டும், ஹுனைன் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அதாவது அரபு கோத்திரங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் தாயிஃப்ல இருந்த 2 சின்ன கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதுக்கு முன்னாலதான் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தார்கள். புரிந்து கொள்ளணும். பத்ர் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோத்திரமும் இஸ்லாத்துல இல்ல, முஸ்லிம்கள் வெற்றி அடைந்தார்கள். ஹுனைன் யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோத்திரமும் இஸ்லாத்துக்கு வந்துட்டு 2 தகீஃப் ஹவாஸின் என்ற 2 கோத்திரத்தை தவிர அதுக்கு முன்னால முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தார்கள். நினைச்சு பாருங்க பாவம். என்ன எதன் சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், நபித்தோழர்கள் இருக்கிறார், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதி எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கிற நேரத்தில் தோல்வியை தழுவினார்கள் என்பதற்கு அல்லாஹ் காரணம் சொல்றான். லக்கத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். உங்களுக்கு பல இடங்களில் அல்லாஹ் உதவி செய்திருக்கிறான். அதாவது அல்லாஹ்வுடைய எக்ஸ்ட்ரா உதவி உங்களுக்கு வந்திருக்கிறது.
ஹுனைன் நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தது. என்ன இஸ் அஜபத்கும் கத்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களது கிரவுட் உங்களுக்கு பெருமையை தந்தது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களோட கிரவுட் இருக்குது, பின்னால இருந்த கூட்டம், ஹுனைன் யுத்தத்துக்கு இருந்த கூட்டம், உண்மையிலேயே கிரவுட் என்றது ஒரு பலம். கிரவுட் என்றது ஒரு பலம், அது பலகீனம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நாளை மறுமையில் எனக்கு பின்னால பெரும் கூட்டத்தினர் வருவதை நான் விரும்புகிறேன் நாங்க ரசூலுல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து விட்டு இது எனது உம்மத்தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அவருடைய கிரவுட பார்த்துட்டு, இல்ல இது மூசாவுடைய உம்மத். பின்னர் இன்னொரு கிரவுட் காட்டப்பட்டுச்சு, அது அதை விட பெரிய கிரவுடாக இருந்து எனது உம்மத் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் சந்தோஷம் அடைந்தார்கள். ஆனால் அதுவே நம்பிக்கையாக போகக்கூடாது. அதுவே என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கையாக போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இஸ் அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களது கிரவுட் உங்களை பெருமைப்படுத்தியது, உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை. உங்களுக்கு எந்த பலனையும் தரவில்லை. எல்லோரும் வெறுண்டு ஓடினார்கள். எல்லோரும் வெறுண்டு ஓடினார்கள். அந்த களத்துல யார் இருந்தாங்க தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட ஒரு 50-60 பேர் தான் அங்க நின்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்திலிருந்து இறங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சென்று அந்த மண்ணை எடுத்து வீசி, அல் ஆன் ஹமியல் வத்தீஸ், இது அடுப்பு கொதிக்கிற நேரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி, நபி லா கதிப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபி பொய்யன் அல்ல, நான் அப்துல் முத்தலிபுடைய பேரன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சென்று, என்னோடு உடன்படிக்கை செய்த தோழர்கள் எங்கே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்த நேரத்தில் முக்கியமான சஹாபாக்கள் ஒன்று திரண்ட பின்னால் தான் பின்னால கிரவுட் வந்து என்ன செஞ்சது, சேர்ந்து வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை, இந்த சமுதாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய சீர்குலைவுக்கும், இந்த உம்மத்துடைய பலகீனத்திற்கும், இந்த உம்மத்துடைய பிறழ்வுகளுக்கும் பிரதான காரணமாக சொன்னது எல்லாம், நீங்க எல்லா பிரச்சனைக்கும் பின்னால நாம் இந்த சமுதாயத்தில் காணுகின்ற இயக்க பிளவுகள், கொள்கை பிளவுகள், குடும்ப சச்சரவுகள், ஆட்சி ரீதியான எல்லாத்துக்கு பின்னால எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹுப்பு துன்யா, உலக மோகம் என்கின்ற அந்த பகுதி தான் என்ன செய்யும், இருக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உலக மோகத்துடைய இயல்புதான் எல்லா இடங்களிலும் தவறான வழிக்கு கொண்டு போய் சென்று கொண்டிருப்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது இஸ்லாமிய சமுதாயம் தொடர்ந்து தன் உரிமைகளை அதாவது பாதுகாக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல மிக பிரதானமான இடம் எது? பலஸ்தீன். மிக பிரதானமான எது? என்னதான் நாங்கள் பலஸ்தீனுக்கு குரல் கொடுத்து விட்டாலும், உதவிகள் செய்து விட்டாலும், சத்தமிட்டு விட்டாலும், அந்த பலஸ்தீனுடைய பிரச்சனையில் அந்த ஜெருசலத்தை தலைநகராக அவன் அறிவித்து விட்டு பின்னாலும் கூட அந்த இடத்தை தனது முழு ஆளுமைக்குள் கொண்டு வர முடியாமல் இருந்து கொண்டிருப்பது எதன் காரணமாக தெரியுமா? அங்கே பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்ல, ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன் இருக்கிறதை இஸ்ரவேல் அழைக்கிறோமே, ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன், அந்த பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பலம் தான் இன்று வரைக்கும் என்ன செய்கிறது, அங்கே செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய மனித ஜீவ போராட்டம் தான் அந்த இடத்திலே அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் பலகீனப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய பலஸ்தீனில் உள்ள முஸ்லிம்கள் அல்ல, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிறார்களே முஸ்லிம்கள், அந்த அந்த மாகாணத்தில் இருக்கிறார்களே, அதிலே குதுஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பலம் தான் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு சர்வதேச சக்தியும் இன்றைக்கு உலகமே இணைஞ்சி அதுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தும் பலகீனப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் அங்கே காணப்படுகின்ற உயிர் தியாகம். எப்பொழுது ஒரு முஸ்லிம் மரணிப்பதற்கு தயாராக இருக்கிறானோ அப்பொழுதுதான் வாழ்ற தயாராகிறான். எப்பொழுது மரணத்திற்கு தயாராகிறானோ அப்பொழுதுதான் வாழ்வதற்கு தயாராகிறான் என்ற செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துடைய நீங்க எதற்கு பின்னால எந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் மன ரீதியான சங்கடப்பட்டாலும், ஏண்டா முஸ்லிம் சமுதாயம் இப்படி இருக்கிறது, ஏண்டா இப்படி ஒரு வீழ்ச்சி அடை, ஏன் இப்படி நாம் இருக்கிறோம் என்று நீங்கள் சங்கடப்பட்டாலும் அதனுடைய எல்லையை அடைந்து பாருங்கள். உலக மோகத்தை தவிர, மரணம் பற்றிய வெறுப்பை தவிர வேற எந்த காரணத்தையும் நீங்க காண மாட்டீர்கள். அங்க பின்னால கடைசி என்ன நிற்கும் தெரியுமா? உலக மோகமும் மரணம் பற்றிய வெறுப்பும் என்கின்ற பிரதானமான காரணத்தை தவிர வேற எந்த காரணம் காண மாட்டீர்கள். இந்த மாதிரி நபர்கள் இருந்தால் ஒரு நாள் வெற்றி பெற முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரு நபி யுத்தத்துக்காக செல்கிறார். யுத்தத்துக்காக முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, யுத்தத்துக்காக செல்கிற நேரத்தில் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். வீட்டை கட்டிவிட்டு நுழையாமல் இருக்கக்கூடிய எவரும் இந்த யுத்த காலத்துக்கு வர வேண்டாம், திருமணம் முடித்து விட்டு சேராமல் இருக்கக்கூடிய எவரும் இந்த யுத்த காலத்திற்கு வர வேண்டாம் என்றார். என்ன அர்த்தம்? இந்த நிலையில் இருக்கக்கூடிய யாரும்
இந்த யுத்த களத்திற்கு வர வேண்டாம் என்றார். உள்ளத்துல என்ன இருக்கும்? மோகம் தான் என்ன செய்யும் இருக்கும். நமது வீட்டுடைய சிச்சுவேஷன் என்ன, நமது திருமணம் முடிச்சிக்கிறோமே, என்ற வாழ்க்கையுடைய சிச்சுவேஷன் என்கின்ற மனநிலை இந்த யுத்தத்தை என்ன செய்யும்? பலகீனமாக்கும் என்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஹலாலான மோகமாக இருந்தாலும் கூட நம்மை பலகீனப்படுத்தும் என்றால், இன்றை எங்களை வியாபித்திருப்பது ஹலாலை விட ஹராமான மோகங்கள் என்ன செய்கின்றன? எங்களை வியாபித்திருக்கின்றன. இதில் மாற்றம் நடக்குமாக இருந்தால், இதுல நம்ம மாறிக்கொள்வோமாக இருந்தால், அல்லாஹுடைய உதவியை பொறுத்த வரைக்கும் வந்து சேரும். ஒரு செய்தி எங்களுக்கு தெரியும். அதாவது குகைக்குள்ளே நுழைந்த இளைஞர்கள் நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லி குகைக்குள்ளே நுழைந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்கள் இறைவனை ஈமான் கொண்ட ஒரு கூட்டம், வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் அவர்களுக்கு நேர்வழி அதிகப்படுத்தினோம். அவங்களோட முயற்சி 50 தான். மேலதிகமா நேர்வழியை கொடுத்தது யாரு? அல்லாஹ் தஆலா. வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களது உள்ளங்களுக்கு மத்தியில் இணைப்பை ஏற்படுத்தினோம். ராபிதாவை என்ன செய்தோம்? ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தை நாம் துறக்கின்ற நாள், மோகத்தை நாம் குறைக்கின்ற நாள், எமது எண்ணங்களை எல்லாம் இஹ்லாஸாக இறைவனுக்காக நாங்கள் மாற்றிக்கொள்கின்ற அந்த நாள் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் முதல் காலடி வைக்கிறது என்பது அர்த்தம். அதற்காக வேண்டிய இந்த ஆரம்பமோ அந்த முயற்சியோ இந்த சமுதாயத்தில் இல்லை என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் முயற்சி எடுக்கின்றவர்களும் நாம் அடைந்த அடைவுகளும் குறிப்பிட்ட சதவீதம் தான் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். 50% தாண்டிய முயற்சிகள் இலக்கை நோக்கி நகர்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சிறந்தொரு வெற்றியை கொடுப்பான். அதற்கான பிரார்த்தனை, அதற்கான எண்ணம், அதற்கான சிந்தனை எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பயான் நெட்வொர்க் தமிழ். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அன்புக்கு நன்றி இஸ்லாமிய நெஞ்சங்களே.